வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2021ல வெளியான கோய் ஜானே ना அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த கதையை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கிளப் வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஜரான் கான் அப்படின்ற ஒரு ஆத்தரோட புக்கை படிச்சிட்டு இருக்காரு. இவர் நிறைய கிரைம் கதைகள்லாம் எழுதுவாரு போல. இப்ப கூட்டத்துல இருக்க ஒரு சிங்கம் நமக்கு காட்டுறாங்க. அந்த சிங்கமே கிளப்புக்குள்ள போறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காரு. போதுமான ப்ரூஃப் இவர்கிட்ட இல்ல போல. உங்ககிட்ட ப்ரூஃப் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த சிங்கம் எப்படியாவது உள்ள போனுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. பின்னாடி வழியா ஒருத்தர் உள்ள விட்டுட்டு இருக்காரு. கமிஷன் மாதிரி காசு தந்தா உள்ள விடுவாரு போல. இப்ப இந்த சிங்க இருக்கார்ல, காசு தந்து உள்ள போனோன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. இந்த சிங்க கெட்டப்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஹீரோவா தான் இருப்பாரு. இங்க ட்ரக் டீலரை காலி பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப கூட்டத்துல அவன் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அமீர் கானே கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக வராரு. ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு அமீர் கான் கூட ஆடி முடிச்சிட்டாங்கல்ல, கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த ட்ரக் டீலர் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது இவன் இருக்கான்ல, தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிங்கு கெட்டப்ல இருக்க ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணை போக சொல்லிட்டு ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து இந்த ட்ரக் டீலரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப இவரோட கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்கெல்லாம் அந்த ட்ரக் டீலரை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க வெளியே விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவரோட உண்மையான கெட்டப்க்கு மாதிரி சாதாரணமா போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த போலீஸுங்க கவனிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த வழியா என்ன பண்ணிட்டு இருக்க வான பக்கத்துல கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை பண்றதுல ஹெட் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க கபில் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கபீரை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு. அதே மாதிரி ஒரே ஒரு மோட்டிவேஷனல் புக் தான் எழுதியிருக்காரு. அதுவும் செம்ம ஹிட்டா இருக்கும். என் பொண்ணு உங்க புக்கை தான் விரும்பி படிப்பா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்றாரு. இவர் எதுக்காக டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே அந்த ட்ரக் டீலரை பிடிக்கலான்ற மாதிரி உள்ள போறாங்க. அப்பதான் ட்ரக் டீலர் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நமக்கு முன்னாடி யார் வந்து இப்படி பண்ணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பையன் ஜரான் கான் அப்படின்ற ஆத்தரோட புக்கெல்லாம் வித்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது அவர்கிட்டயும் புக்கை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லப்பா, நான் கிரைம் புக்லாம் படிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவனும் அடுத்த கஸ்டமரை பாக்குறதுக்காக போயிடுறான். ஹீரோக்கு ராஷ்மின்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க கூட ஒன்னா இருக்கும் போதுதான் இவரோட மொத புக்கை எழுதியிருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அந்த ராஷ்மி இருக்காங்கல்ல, ஒரு பப்ளிகேஷன் வச்சிருக்கவர் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எழுத போற ரெண்டாவது புக்கையும் நாங்க தான் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய லாபம் கிடைக்கும்ல, அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. அது சார்ந்து கோர்ட்ல கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல தீர்ப்பு என்ன வருதுன்னா, இன்னும் 3 மாசத்துக்குள்ள அவர் கதை எழுதிட்டாருன்னா உங்களுக்கு அது சேராது. அவர் விருப்பப்படுற பப்ளிகேஷன்ல அதை வெளியிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் அடுத்த புக்கை தரணும். அதுக்கப்புறம் தான் அவர் மத்த புக்கை அவருக்காக எழுதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஹீரோ செகண்டா எழுத போற புக்கை வச்சா நிறைய சம்பாதிக்கலான்ற மாதிரி எக்ஸ் ஒய்ஃப் பிளான போட்டிருப்பாங்க. அவன் 3 மாசத்துக்குள்ள கதை எழுதிட்டா நமக்கு தான் பிரச்சனை. அவன் கதை எழுதாத மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் அவன் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் புடிங்கிட்டேன். அதை மீறிய எப்படி அவன் கிட்ட காசு இருக்குன்னு தெரியல. அவன் வேற ஏதோ பண்றான், என்ன பண்றான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மொத புக்ல ஹீரோக்கு காசு கிடைச்சது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் உருவிட்டேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப மேற்கொண்டு ஹீரோ கிட்ட எப்படி காசு வந்ததுன்றது தெரியல. ஹீரோ கூட ஒரு டாக் இருக்கு, அதோட பேரு டாமி அப்படின்றது. ஹீரோ ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது இவரோட பப்ளிஷர் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது இப்ப பப்ளிஷரா இவங்க தான் இவருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த புக்கை நீ எப்பதான் எழுதுவ, நீ கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை கேட்டல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கேட்டேன், சீக்கிரமா எழுதிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் நீ பல மாசமா சொல்லிட்டு இருக்க, இன்னும் 3 மாசம் தான் டைம் இருக்கு. நீ நல்ல புக்கெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீ என்ன புக் எழுதினாலும் சரி, அது நல்ல புக்கா தான் மாறும். அதனால சீக்கிரமா எழுதுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை சீட் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் எடுத்து சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே பிரியெல்லாம் செஞ்சிருப்பாங்க. உன் ஒய்ஃப் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னா கண்டிப்பா இந்த புக் எழுதணும், சீக்கிரமா எழுதுன்னு சொல்றாங்க. சரி நான் சீக்கிரமா எழுதிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒரு லாரி போகுது. லாரியை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. லாரிக்கு பின்னாடி இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, இறங்கி வந்து இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த லாரியை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல்ல, உங்களுக்கு லிஃப்ட் தரணுமா, லாரியில எதையாவது விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, என்னோட பேக்லாம் லாரியில தான் இருக்கு, கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க. லாரி எங்க போகுதுன்னு தெரியும்ல, ஏறுங்க அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்திக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு கேட்ட தூரத்தெல்லாம் அந்த லாரி தாண்டிருச்சு. இருந்தாலும் இவங்க சொல்ற ரூட் மூலியமா போலான்ற மாதிரி இவர் போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா இவங்க அசந்து தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க.
தூங்கிட்டு இருக்க இவங்களுக்கு வித்தியாசமா கனவுலாம் வருது. அந்த கனவு வந்ததுனால சட்டுன்னு இவங்க முழிக்கிறாங்க. என்னங்க ஆச்சுன்னு பக்கத்துல இருக்க ஹீரோவா கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. பேரு சுகானா அப்படின்றது. கபீர் அப்படின்ற பெரிய ரைட்டரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் தான் நான் ரைட்டரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல ஜீப்பை நிறுத்த சொல்லி இவங்க இறங்க போறாங்க. அது சரி, உங்களோட பேக் எல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பேக் போனா போயிட்டு போகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்ன இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் கிளம்புறாரு. இப்ப ஹீரோக்கு ஸ்கூல் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ இப்ப நல்ல நிலைமையில இருக்காருல, சீஃப் கெஸ்டா நீ வந்தா நல்லா இருக்கும்பா, நாளைக்கு இந்த இடத்துல தான் ஈவெண்ட்டை பிளான் பண்ணிருக்கேன், வந்துருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி சார், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள தான் போயிட்டு இருக்காரு. ஹீரோ போயிட்டு இருக்கிறத 2 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 8 பேர் ரிக்கி அப்படின்றது இன்னொருத்தனை பொறுத்த வரைக்கும் எட்டோட அசிஸ்டண்டா இருப்பான். எக்ஸ் வைஸ் தான் இவங்க 2 பேரை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள ஹீரோ புக் எழுதக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இவங்க 2 பேரை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் உள்ள இருக்க வேலைக்கார பொண்ணுகிட்டயும் பேசிட்டேன். அந்த பொண்ணு அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா, ஒரு ஸ்டேஜ்ல செடியூஸ் பண்ணிடுவா. இவன் பேண்ட்டை கலட்டும் போது நீ சட்டுன்னு போட்டோ எடுத்துரு, அது மூலியமா அவன் பேரை நான் டேமேஜ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிக்கியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்பவுமே இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பெரியவர் தான் இருப்பாரு. அந்த பெரியவர் இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் அந்த பெரியவரோட பொண்ணு தான், என் பேரு பிந்தியா, நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் சீரியஸ் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவங்க கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள வரும்போதே ஒய்ஃபோட போட்டோவை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் எதுக்காக இங்க இருக்கு, இதை உடனே கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி பிந்தியா கிட்ட சொல்றாரு. ஹீரோ 3 மாசத்துக்குள்ள புக் எழுதணும்ல, அதுக்கான வேலையை பார்க்கலான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போதே இவரோட எக்ஸ் ஒய்ஃப் ஞாபகம் தான் வருது. 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷமாலாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப கதை எழுதுற மூடே போயிருது. இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இப்ப காலையில சமயம் இவர் குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போதுதான் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா நீ இன்னும் வரல, சீக்கிரமா வாப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நான் வந்துடுறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. இந்த ஈவெண்ட் ஒரு ஹோட்டல்ல தான் நடக்குது. பாதுகாப்புக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் லேடியும் வந்திருக்காங்க. உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அங்க ஹீரோயினை பாக்குறாரு. ஏய் நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐ காட்டுறாரு. பதிலுக்கு அவங்களும் ஐ காட்டுறாங்க. அவங்க புதுசா இந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க போல. ஓஹோ, உனக்கு கபீரெல்லாம் தெரியுமான்ற மாதிரி கூட இருக்க அக்கா கேக்குறாங்க. ஆமாங்கா, நேத்து தான் பார்த்து பழகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரதுக்காக தான் ஹீரோவை வர வச்சிருப்பாங்க. இவரும் பசங்களுக்கு ஸ்பீச் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே நல்ல பக்கங்கள் இருக்கும், கெட்ட பக்கங்கள் இருக்கும். நல்ல பக்கங்களை மட்டும் தான் நீங்க சொசைட்டிக்கு காட்டணும், கெட்ட பக்கங்களை மறைச்சு வச்சிடணும், இதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே கிளாப் தட்டிக்கிட்டே இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஆடியன்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரா கேள்வி கேக்குறாங்க. அங்கதான் ரிக்கியோ உட்காந்து இருக்காரு. அதாவது ஹீரோக்கு தெரியாம ஹீரோவை ஃபாலோ பண்றவர் தான் இந்த ரிக்கியா இருப்பாரு. இப்ப ரிக்கி கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி எல்லாம் கேக்குறாரு. அதுக்கும் ஹீரோ பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆட்டோகிராஃப் போடுற நேரம் வந்துருது. எல்லாருமே இவர் எழுதின புக்கை எடுத்துட்டு வந்து ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரிக்கி இருக்காரு பாத்தீங்களா, ஜரான் கான் அப்படின்ற ஒரு ஆத்தரோட புக்கை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இதுல சைனை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஹீரோ இருக்கார்ல, நான் எழுதின புக்ல தான் என்னோட ஆட்டோகிராஃபை போடுவேன்னு சொல்லிட்டாரு. இதுவும் நீங்க எழுதின புக்கு மாதிரி தான் இருக்கு. என்ன, அந்த புக்கு இங்கிலீஷ் புக்கு, இது ஹிந்தி புக்கு, மத்தபடி எல்லாமே சேம் டு சேமா தான் இருக்கு. நீங்க தான் ஜரான் கண் எனக்கு தெரியும்னு சொல்றான். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. இவர் வேணும்ட்டே பிரச்சனை பண்றது அந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கும் புரியுது. அதனால இன்ஸ்பெக்டர் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவர் கிடக்குறாரு, நீங்க மத்தவங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் ஆட்டோகிராஃப் போடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்தவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அந்த ரிக்கி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, அதுதான் திரும்ப திரும்ப இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜரான் கானாவும் இவர் தான் புக் எழுதுவாரு. இவரோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம தான் அந்த புக் எழுதுவாரு. அது மூலியமா தான் நிறைய காசு சம்பாரிச்சிருப்பாரு. இப்ப அந்த பப்ளிஷருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த புக் எழுதுறது நான் தான், உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு வேற ஒருத்தனுக்கு எப்படி தெரிஞ்சது, உங்க சைட்ல தான் விஷயம் லீக் ஆகுது போல, சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் இந்த மாதிரி போன்ல பேசிட்டு திரும்பும் போது பிந்தியா அந்த இடத்துல இருக்காங்க. இவர் சட்டுன்னு பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு உடம்பு முடியல, மாத்திரை வாங்குறதுக்காக தான் வந்தேன். கை எடுத்து இவங்களோட கழுத்துல எல்லாம் வச்சு செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என் ரூம்ல தான் மாத்திரை இருக்கும், போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதட்டுற மாதிரி சொல்லிடுறாரு. இவரை மோட்டிவேஷனல் புக்குக்காக எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஈரினோட ஞாபகம்லாம் வருது. ஈரின் ஜீப்ல வரும்போது நிறைய பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் அசை போடுறாரு. இது மூலியமா நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி 2-3 பக்கங்கள் இவர் எழுதுறாரு. இப்ப மறுநாள் காலையில டாமியை கூப்பிட்டு இவர் வாக்கிங் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரினும் ஒரு கடையில வச்சு பாக்குறாரு. இப்ப நார்மலா 2 பேருமே உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறது அந்த ரிக்கியும் தள்ளி இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கும் போது இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நேரம் வெளியே சுத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த சமயம் நம்ம வீட்டுக்குள்ள பூந்தா என்னன்ற மாதிரி ரிக்கியும் அசிஸ்டன்ட்டும் யோசிக்கிறாங்க. இப்ப சைலண்டா அவரோட வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க.
இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இருக்கும்போது வேலைக்காரி துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கிறத இந்த அசிஸ்டன்ட் பாக்குறான். பாஸ் உள்ள போயிட்டாரு, நம்ம போட்டோ எடுப்போன்ற மாதிரி இந்த வேலைக்காரிய தப்பு தப்பா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த எக்ஸ் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுறது. வீட்டுக்குள்ள வந்துட்டேன், எங்க போறது அப்படின்ற மாதிரி கேக்குறது. ஏன்னா ஹீரோ புதுசா எழுதின கதையோட டிராஃப்ட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை எடுக்கலான்னு பிளான் போடுறாங்க. நீ பாத்ரூம்குள்ள வா, 2 கதவு இருக்குன்னு சொல்றாங்க. 2 கதவா, ஒரு கதவு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொன்னு இடத்துல கண்ணாடி இருக்கிறதா சொல்லிட்டாரு. அங்க இதுக்கு முன்னாடி கண்ணாடி இல்ல, சீக்ரெட் ரூமா வச்சிருக்கான் போல, உள்ள போன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வராரு. உள்ள பார்த்தா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த சீக்ரெட் ரூமோட லைட்டை போடுறவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கு. அதே மாதிரி ஜரான் கானோட படம் ஒண்ணு பெருசா வரைஞ்சிருக்கு. பேட்மேன் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானே, அதே மாதிரி தான் ஜரான் கான் கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரத்தோட படம் தான் பெருசா அங்க வரைஞ்சிருக்கு. இப்ப இவர் இருக்கார்ல, லேப்டாப் இருக்கு, ஆனா பாஸ்வேர்டு கேக்குது, சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறது. இவங்களும் என் பேரை போட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போட்டு பார்த்தா தப்புன்னு வருது. வேற ஒரு பாஸ்வேர்டை சொல்றாங்க, அதுவும் தப்புன்னு வருது. இப்ப இவர் இருக்கார்ல, ஜரான் கான் போட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜரான் கான் போடுறாரு, அது ஓப்பனா ஆயிடுது. ஆனா அந்த விஷயத்தை எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டாரு. மேடம் லாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீ அதை அப்படியே வச்சுட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, உள்ள இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ரிக்கி பேசுறதுக்காக வந்துடுறாரு. வந்த ரிக்கி இருக்கார்ல, நீ தான் ஜரான் கான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் ஜரான் கான் ஒரு 5 கதை எழுதியிருக்காரு. அந்த 5 கதையிலேயே ஒரு மர்டர் நடக்கிற மாதிரி தான் கதை இருக்கும். அந்த மர்டரை பண்ணிட்டு நீ அதையே கதையா எழுதுற, கடைசி மர்டரை நீ பண்ணல, அப்ப நான் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தேன்னு சொல்றாரு. உன் எக்ஸ் ஒய்ஃப் இந்த வேலைக்காக தான் என்ன அனுப்புனாங்க, அப்படி ஃபாலோ பண்ணும் போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. இதெல்லாம் மத்தவங்களுக்கு போக கூடாதுன்னா எனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நீ தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரிக்கி இருக்கார்ல, காசை சீக்கிரமா ரெடி பண்ணி எனக்கு கால் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. ஹீரோ தான் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு உங்களை கூட்டு வந்துடுறாரு. நான் வெறும் கபீர்ன்ற ரைட்டரா மட்டும் இல்ல, ஜரான் கான் ஒரு ரைட்டராவும் நான் தான் இருக்கேன். இது வரைக்கும் 5 கதைகள் எழுதியிருக்கேன். அது மூலியமா தான் இந்த காசெல்லாம் சம்பாரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் அந்த 5 பேரையும் கொலை பண்ணிட்டு தான் கதை எழுதியிருப்பாரு. அதை பத்தி இவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. ஹீரோ கொலை பண்ணாருன்றதுனால கெட்டவர் ஆயிட மாட்டாரு. ராபின் ஹுட்லாம் கெட்டவங்களை கொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் கெட்டவங்களை தான் கொண்டிருப்பாரு. அதையே ஒரு கதையா மாத்தி எழுதியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் கொலை பண்ணான்னு சொன்னா ஷாக் ஆயிடுவாங்கல்ல, அதனால கொலை பண்ணதை மட்டும் மறைக்கிறாரு. ஹீரோ சொன்னதை வச்சு ஹீரோயினும் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட சில ஆட்கள் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஜரான் கான் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ மாதிரி தான் அந்த ஜரான் கான் வராரு. வந்த ஜரான் கான் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. ரிக்கி பெரிய அமௌண்ட் கேக்குறான்ல, அவ்வளவு காசு என்கிட்ட இல்லன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட புரிய வைக்கிறது. ஹீரோயினும் ஒரு ஐடியாவை தராங்க. அதாவது ஜரான் கான் புக்கும் நல்லா சேல் ஆகுது இல்ல, அந்த ஐடென்டிட்டி யாருக்குமே சொந்தமானது இல்ல, உன் ஐடென்டிட்டி அவருக்கு தந்துரு, அது மூலியமா அவர் சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி அந்த இடத்துக்கு இந்த ரிக்கியை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஜரான் கான் அப்படின்ற ஐடென்டிட்டியை நீ வச்சுக்கோ, நீ சாதாரணமா கதை எழுதினா கூட நல்லா அது சேல் ஆகும், அது மூலியமா நீ காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ரிக்கி இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாரு. கதை எழுதிலாம் எப்ப நான் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் கேட்ட காசை இன்னும் 2 நாளுக்குள்ள தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ தான் ஜரான் கான் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிருவேன்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் பிந்தியா மறைஞ்சிருந்து கேட்டிருப்பாங்க. ஹீரோக்கு அசிஸ்டண்டா ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கபீரா இவர் எழுதுற புக்கு 500 ரூபாய்க்கு மேல விற்கப்படும். ஆனா இவர் ஜரான் கானா எழுதுற புக்கு 20 ரூபா தான் மதிப்பு. இவர் தான் ஜரான் கான் மக்களுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கபீர் இதுக்கப்புறம் எத்தனை புக் எழுதினாலும் சரி, அதெல்லாம் நல்ல விலைக்கு விற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் ஹீரோ மாட்டிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் அசிஸ்டன்ட்டுக்கு புரிய வச்சிடுறாரு. அசிஸ்டன்ட் லேடி அவன் கேட்கிற காசை தரதான் நல்லது, ஆனா அவ்வளவு காசுக்கு உடனே என்ன பண்றது, என் சைட்ல எப்படியாவது அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ரிக்கி தனியா கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு கார் டயர் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருது. என்ன ஏதுன்ற மாதிரி ரிக்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஜரான் கான் கெட்டப்ல யாரோ வராங்க. ஜரான் கான் ஊடி போட்டு தான் வருவாரு, அந்த மாதிரி தான் யாரோ வராங்க. வந்தவங்க ரிக்கியோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. காலையில பார்த்தா ரிக்கியோட பாடி அந்த இடத்துல இருக்கு. இத பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் லேடி வராங்க. ரிக்கிக்கும் ஹீரோக்கும் ஏற்கனவே சண்டை ஏற்பட்டது பாத்தீங்களா, அதை பத்தி யோசிக்கிறாங்க. அதே சமயம் நடுவுல ரிக்கி ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு தகவலை சொல்லியிருப்பாரு, அந்த விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. நம்ம உடனே கபீரை பார்க்க போனோன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் தூங்கி எந்திரிச்ச மாதிரி கேஷுவலா கதவை திறக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் லேடியும் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியலையே, எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நேத்து நைட்டு இந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து பிந்தியா கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணு எதுக்காக இந்த இடத்துக்கு வரா அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் லேடியும் அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ரிக்கி இருக்கார்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு.
என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கபீரால தான் வரும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுநாளே இறந்து போயிருக்காரு, அதனால தான் வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, நேத்து நைட்டு எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் கூட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதா சொல்லிட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம், ஏன் நீங்க க்ளோஸா இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவரை கிஸ் பண்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே இப்ப க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கன்றதை இந்த இன்ஸ்பெக்டர் லேடி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடிக்கு வேற வேலை வந்துருது. நான் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு ஏதாவது பேசணும்னா வரேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின் மேல கோவப்படுறாரு. நீ எதுக்காக போலீஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்ன, நீ சொன்ன டைம் நீ எங்க இருக்கன்றதை செக் பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் சொன்ன டைம் நான் ரூம்குள்ள தான் இருந்தேன், அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாது, நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தல, அதனால தான் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படி சொன்னேன். சரி நேத்து நைட்டு நீ உண்மையிலேயே வீட்டுல தானே இருந்த, நீலா அந்த ரிக்கியை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எப்படி கொலைலாம் பண்ணுவேன், நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒருவேளை ஹீரோ கொலை பண்ணி நம்ம தான் தேவையில்லாம காப்பாத்திட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோனும் யோசிக்கிறாங்க. நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எல்லாத்தையும் பிந்தியாவும் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட சொல்லலான்னு கால் பண்றா. அவங்க பிஸியா இருக்காங்க போல, எதனாலும் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவ்வளவு காலை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயினும் வேலையில அந்த அக்கா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு போட்டோ எடுக்கணும், பக்கத்துல ஸ்டுடியோ இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஸ்டுடியோ தான் இருக்கு, இந்த பகுதியில இருக்கும், போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ரிக்கியோட அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபரா இருப்பான், அவன் அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இந்த அக்கா சொன்ன இடத்துக்கு போலான்ற மாதிரி நைட்டு நேரம் வராங்க. பார்த்தா கதவு முக்காவாசி சாத்தி இருக்கு. இவங்க அதை ஓபன் பண்ணி அடி வழியா பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஜரான் கான் கெட்டப்ல யாரோ இருக்காங்க. அந்த நபரை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்ச ஜரான் கான் இருக்கான்ல, இவங்களையே பாத்துடுறான். இவங்களும் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜரான் கான் இருக்கான்ல, இங்க பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது, சொன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி வார்னிங் குத்துட்டு கிளம்பிடுறான். ஈரின் இதெல்லாம் பார்த்து மயக்கமே போட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மயக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க. இப்ப பயந்தவங்க இந்த ஸ்பாட்டை விட்டு உடனே போகணுன்ற மாதிரி வேக வேகமா கிளம்பிடுறாங்க. இவங்க மேல ரத்த கரெல்லாம் இருக்கும். அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்தா பின்னாடி வந்து சட்டுன்னு நிக்கிறாரு. ஹீரோவை பத்தி இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. என்னாச்சு, நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோ மேலேயும் டவுட் இருக்கு. இப்படி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஏர்பின் மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஸ்பாட்ல தான் மிஸ் பண்ணிட்டோம், போலீஸ்க்கு கிடைச்சா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. ஒரு கடைக்கு போனோம், கூட்டு போறியான்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க சொல்ற பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் போறதுக்காக அந்த கடைக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்க வரும்போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. அதே மாதிரி அந்த இடம் ரொம்ப கூட்டமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் லேடியும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏர்பின் வெளியே தான் விழுந்து கிடக்குது. ஹீரோயின் சைலண்டா அதை எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்குன்னு கேக்குறாரு. ரிக்கியோட அசிஸ்டன்ட்டா ஒரு பையன் இருந்தால, அவனதான் யாரோ கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு. இப்ப இவங்களும் இவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் லேடி உள்ள ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜரான் கான் ரூம்குள்ள யாரோ நடமாடுறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ரூம்குள்ள யார் பூந்திருக்கான்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, நீ இங்கே இரு, நான் மட்டும் போறேன்ற மாதிரி ஒரு கட்டி எடுத்துக்கிறாரு. இப்போ பொறுமையா அந்த ரூம்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ரூம்குள்ள இந்த இன்ஸ்பெக்டர் லேடி தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல அவனுங்க எடுத்த போட்டோவோட காப்பிலாம் இருந்திருக்கும். அது மூலியமா தான் வீட்டை செக் பண்ணணும்னு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ ஜரான் கான் அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால அவனை கொலை பண்ணிருக்க அப்படிதானே, இந்த போட்டோவை பாருன்ற மாதிரி அந்த போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவா நடந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. நான் ஜரான் கான்னு கண்டுபிடிச்சு அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான், காசு கேட்டான், ஆனா நான் கொலைலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் சொல்றதை இவங்களால ஏத்துக்க முடியல. இவரு மேல சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அதுல இருக்க மத்த போட்டோவை எடுத்து காட்டுறாரு. இவரை மட்டும் ஃபாலோ பண்ணல, நிறைய பேரை ஃபாலோ பண்ணி பிளாக்மெயில் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுல யாராவது கூட கொலை பண்ணிருக்கலாம்ல, நீங்க என்ன மட்டும் எப்படி பிளேம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ உனக்கு எதிராக மட்டும் என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல, எவிடன்ஸ் சீக்கட்டும், அடுத்து உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பிந்தியா ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இவங்களை பார்த்தோன்னே பிந்தியாவும் பயந்து ஓட பாக்குறா. ஆனா இன்ஸ்பெக்டர் லேடி லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமும் ஒட்டி கேளு, ஆனா கேட்கிற தகவலை உடனே எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி பிந்தியாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறா. ஹீரோ ஜரான் கானா ஒரு பப்ளிஷர் கிட்ட எழுதிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பப்ளிஷர் கிட்ட இருந்து இந்த அடையாளத்தை வாங்கிக்கிறதா வேற ஒருத்தர் ஆஃபர் தந்திருப்பாரு. அதை பத்தி பப்ளிஷர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் ஜரான் கான் கிடையாது, நான் நிம்மதியா இருப்பேன்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு டேட் மாதிரி வெளியெல்லாம் போறாங்க. அன்னைக்கு நைட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் ஹீரோயின் முணுமுணுத்துட்டு இருக்காங்க. இவன் என்ன முணுமுணுத்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. அவங்களுக்கு கெட்ட கனவு வருது. சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, என்னால அடிக்கடி இப்படிலாம் கனவு வருதுன்னு கேக்குறாரு.
இவங்களுமே அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க. இதுல ஒருத்தங்களா தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. மாயா இருக்காங்கல்ல, 2 பொண்ணுங்க கிட்டயும் அன்பு காட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருப்பாரு. இவங்க சாதாரணமா மத்தவங்க கிட்ட பேசினா கூட சரி அவர் பயங்கரமா சந்தேகப்படுவாரு. இப்ப கூட இவங்க வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தவர் ரொம்ப மோசமா பேசி இவங்களை திட்டுறாரு. ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அதுக்கு கோவப்பட்டு ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு. ஒரு நாள் சுகானா பீரோல ஒளிஞ்சிருப்பாங்க. இது அப்பாவுக்கு தெரியாது. மீதி இருக்க 2 பேரை போட்டு தான் பயங்கரமா அடிப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டவர் கன்னை வச்சு 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு பயந்த மாதிரி அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவளையும் கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு வெளியே போயிருக்க மாட்டா. ஒரு ஸ்டேஜ்ல அவர் போதையில மயங்கின மாதிரி படுத்திருக்காரு. இதான் கேப்ன்ற மாதிரி சுகானா இருக்காங்கல்ல, அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அப்பா அம்மாவையும் தங்கச்சியும் ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் அடிக்கடி இவங்களோட மைண்ட்ல ஓடும். இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு இதுக்கப்புறம் கவலைப்படாத, உன் லைஃப்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இவங்களை படுக்க வச்சிடுறாரு. இவங்களும் தூங்கி இப்ப எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது ஹீரோ வீட்டுல இல்ல. இவங்களுமே சுத்தி முத்தி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப பூனை சவுண்டு கேக்குது. ஆனா அந்த சவுண்டு ஒரு சவத்துக்கு பின்னாடி இருந்து கேக்குது. என்ன சவத்துக்கு பின்னாடி இருந்து சவுண்டு கேக்குதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா அந்த இடத்த நகர்த்துறாங்க. பார்த்தா ஒரு வழி இருக்கு. பூனையும் அந்த வழியா வெளியே போயிருது. கதவை நல்லா திறந்தா ஒரு மேனிக்யூன் பொம்மை பொத்துன்னு கீழே விழுது. இவங்களுமே உள்ள போய் பாக்குறாங்க. நிறைய ஒட்டு தாடி ஒட்டு மீசெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக ஹீரோ வச்சிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே விழுந்திருக்க அந்த பொம்மையை பாக்குறாரு. இப்ப ஹீரோயின் பேரை சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அவர் பக்கத்துல போகவே பயமா இருக்கு. இவர் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து அவர் மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இவன் தான் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வேகமா ஓடுறாங்க. ஹீரோவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இப்ப காட்டு பகுதியில அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு அவங்கள பிடிச்சிடுறாரு. இப்ப தரன்னு அவங்களை அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இப்ப ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாங்க. எதிர ஹீரோ உட்காந்து இருக்காரு. இப்பயும் ஹீரோவை பத்தி இவங்க பயப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, என்ன பார்த்து எதுக்காக பயப்படுற, நான் கொலைகாரன் இல்ல, கொலைகாரனை பார்த்தனா நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த கொலைகாரனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது வேற ஒருத்தரோட ஃபேஸ் தான் இவங்களுக்கு தெரியுது. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சாரின்ற மாதிரி ஹீரோக்கு சொல்றாங்க. அந்த கெட்டப் எல்லாம் பார்த்து தானே ஹீரோயின் ரொம்ப பயந்தாங்க. அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜரான் கானா கிரைம் கதை தானே எழுதுறாரு. கிரைம் கதையை எழுதணும்னா கிரைமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. கிரைம்லாம் அதிகம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு கெட்டப்ல போயிடுவாரு. அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அழகா புக்ல எழுதுவாரு. உண்மை என்னன்னா அந்த கெட்டப்ல போய் கொலை பண்ணி கொலைய பத்தி எல்லாம் எழுதுவாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட கொலைய பத்தி சொல்ல மாட்டாரு. அந்த கெட்டப்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுவேன் அப்படின்ற மாதிரி போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜரான் கான் ஊடிலாம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அவனும் இருந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பார்த்தவன் ஜரான் கான் மாதிரி இருக்கலாம், ஆனா ஜரான் கான் கிடையாது, சாதாரண ஒரு கொலையாளி, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஜரான் கான் வெளியே போறதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி நீ அந்த இடத்துக்கு வர வேணாம், நீ உன்னோட வேலையை பார்க்க போ, நான் மட்டும் என்ன எதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒருத்தர் போனாரு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாரு. அவரை பத்தி எந்த தகவலும் சொல்லியிருக்க மாட்டாரு. நான் சீனியரை பார்த்து பேசிக்கிறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வேலையில இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்னம்மா நீ அடிக்கடி லீவ் போடுற அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கேக்குறாங்க. உனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கு, இதெல்லாம் பாரு, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் அந்த இடத்துல தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜரான் கான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயினும் ஜரான் கானை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவரும் கொஞ்சம் வியர்டாலாம் பேசுறாரு. இவர் இப்படி பேசுறத பத்தி இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. நிமிர்ந்து பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்திருக்காரு. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜரான் கான் வந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ வேகமா இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இவங்களை படுக்க வச்சிடுறாரு. அவரை பத்தி எதுவுமே சொல்லன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்கல்ல, ஆனா இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றதா ஹோட்டல் அட்ரஸ் சொல்லியிருப்பாரு. அந்த ஹோட்டல் ரூம்ல எட்டி பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹோட்டல் மேனேஜர் முதுகுல கைய வச்சு நீங்க யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோவும் இந்த ரூமை சேர்ந்தவனை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. மேனேஜர் இருக்கார்ல, அவரை பத்தி எனக்கு சரியா தெரியாது சார், எப்ப வராரு எப்ப போறாரு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வேணா விசாரிச்சு சொல்றேன், கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேக்குறான். இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது சவுண்டு கேட்டு முழிக்கிறாங்க. காரணம் ஜரான் கான் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கம்பி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சவுண்டு கேட்டு தான் இவங்க முழிக்கிறாங்க. அவன் கண்ணில் படக்கூடாதுன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவனை தேடி வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாங்க. ஹீரோ ஹோட்டல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. இதுக்கப்புறம் இங்க இருந்தா வேலையாவது, ஹீரோயினை காப்பாத்த போனோன்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் நல்லபடியா இருக்காங்க. ஆனா டாமியோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிருக்கிறது தெரிய வருது.
இப்ப டாமியை காப்பாத்தலான்ற மாதிரி இவங்க கூட்டு வராங்க. ஆனா டாமி இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஈரனை அட்டாக் பண்ண நினைச்சது கூட ஹீரோவோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி இந்த போலீஸ் லேடி சந்தேகப்படுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நாளா இந்த விஷயத்த பண்ணல, ஈரின்னு ஹோட்டல்ல இருக்கும்போது யாரோ அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, நம்ம அங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ணா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், நம்ம செக் பண்ண போலான்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் லேடியும் செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஸ்டோர் ஆன ஃபுட்டேஜ்ல ஒரு எரர் வந்துருச்சு, அதை சரி பண்ணாதான் பார்க்க முடியும்னு இந்த பொண்ணு சொல்றா. அப்ப சீக்கிரமா சரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணுமே சரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஈரன் தனியா இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக 4-5 கான்ஸ்டபிளை விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அந்த கான்ஸ்டபிளுங்களாம் கபீரை பத்தி பேசுறாங்க. ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டான், இப்ப இந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு கரண்ட் கட் ஆகுது. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக தனித்தனியா போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க எல்லாரையும் ஒருத்தர் அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் லேடிக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறது. நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பாத்துக்கோன்னு ஹீரோ கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க வேகமா கிளம்புறாங்க. இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது பிந்தியா இருக்காங்கல்ல, காயப்பட்ட மாதிரி வெளியே ஓடி வராங்க. மேடம் உள்ள போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுமே கன் வச்சிருக்காங்கல்ல, அது மூலியமா உள்ள வராங்க. ஜரான் கான் தான் ஈரினை லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒழுங்கு மரியாதையா அவளை விடுன்ற மாதிரி இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என் மேல எந்த தப்போ இல்லைன்ற மாதிரி ஜரான் கான் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல வந்து கண்ணை புடுங்க ட்ரை பண்றாரு. அப்படி புடுங்க ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா அவங்களை ஷூட் பண்ணிடுறாரு போல. மேடம் நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஈரன் சட்டுன்னு அந்த கன் எடுத்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்ற மாதிரி ஜரான் கானை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் ஜரான் கான் கிடையாது, இவர் டாக்டரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதான் இவர் பார்த்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஃபுட்டேஜ்ல ஈரன் மட்டும் தான் இருந்திருப்பாங்க, ஜரான் கான் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஈரனே ஜரான் கான் வர மாதிரிலாம் கற்பனை பண்ணிருப்பாங்க, அதாவது இந்த டாக்டர் வர மாதிரி கற்பனை பண்ணிருப்பாங்க. அவரை பத்தி சொல்றேன் மேனேஜர் சொன்னா பாத்தீங்களா, அவர் டாக்டர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவரோட ஹாஸ்பிட்டலை பத்தி இவர் தேடி பார்த்திருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன்ல ட்ரெஸ் தந்திருப்பாங்க. அதே பேட்டர்ன் ட்ரெஸ் தான் ஈரன் ஸ்டார்டிங்ல போட்டிருப்பாங்க. சோ ஈரன் அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் உண்மையிலேயே டாக்டரா தான் இருப்பாரு, பேரு ராவ் அப்படின்றது. அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாதமா, நான் சொல்றதை முதல்ல கேளு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பா இருக்கார்ல, அம்மாவையும் தங்கச்சியும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு கிடைக்கலன்றதுனால அவர் படுத்து தூங்கியிருப்பாரு. இவருக்கால அந்த கன்னை வச்சு அப்பாவோட கதையை முடிச்சிருப்பா. அப்பா ஷூட் பண்ணதை பார்த்து இவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. அதனால தான் மனதளவுல இவளுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மென்டல் அசைலத்துல தான் இவ வளர ஆரம்பிச்சிருப்பா. இவர் ரொம்ப சப்போர்ட்டிவா கூட இருந்து அந்த பொண்ணை நல்லபடியா வளர்த்திருப்பாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்க வார்ட் பாய்ஸா இருக்க சிலர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் மீறி தான் இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது, உன்னை திரும்பி கூட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே சமயம் இதுக்கு முன்னாடி நடந்த கொலையும் நீ தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஈரனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோக்கு ரிக்கியால பிரச்சனை வருதுல, அதுல இருந்து ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாங்க. காரை பஞ்சர் ஆக்குறதுக்காக இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. காரை பஞ்சர் ஆக்கி அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரிக்கியோட அசிஸ்டன்ட்டை கொன்னதான் இவங்க தான். ஆனா இவங்களே ஜரான் கான் கொன்ன மாதிரி கற்பனை பண்ணிருப்பாங்க. அந்த ஜரான் கான் இந்த டாக்டர் தான் அப்படின்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி இவங்க வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வித்தியாசமாலாம் நடந்திருப்பாங்க. அது அந்த நாய் கவனிச்சிருக்கோம். அதனால தான் அந்த டாமியோட கதையை இவங்க முடிச்சிருப்பாங்க. டாக்டர் சொல்ல சொல்ல நம்ம தான் இதெல்லாம் பண்ணிருக்கோன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் உயிர் வாழக்கூடாது, சாக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இவங்க கூட இவர் பழகினாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க ஷூட் பண்ணிக்கல, ஷூட் பண்ணிக்க போறாங்க. அவங்க ஷூட் பண்ணா இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல, அதை நினைச்சுதான் இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்காரு. தயவு செஞ்சு ஷூட் பண்ணிக்காத, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு பார்க்க முடியல, எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், கண்ணை கீழே போடுன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கண்ணை கீழே போட்டு உக்காந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரன் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஹீரோ புதுசா ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையில இவங்களுக்கு வாசிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஈரன் தான் அந்த 2 கொலையை பண்ணாங்கன்ற மாதிரி இந்த லேடி கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, எனக்கு இன்னமும் ஹீரோ மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ 4-5 கதை எழுதியிருப்பாரு. அதுக்காக இவர் கொலை பண்ணி தான் அந்த கதையை எழுதியிருப்பாரு. அதுலயே இவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, இந்த 2 கொலையும் கூட இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2 பேரால ஹீரோக்கு தான் அதிக பிரச்சனை இருக்கு. ஈரன் உங்களை பார்க்காமயே பார்த்த மாதிரி பயந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த டாமியை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அவ தான் கொலை பண்ணணும்னு எதுவும் கிடையாது. இவன் கூட அந்த 2 கொலையை பண்ணிருக்கலாம். இவன் மென்டல் ப்ராப்ளத்தை சாதகமா பயன்படுத்தி அந்த கொலையில இருந்து இவன் தப்பிச்சிருக்கலாம். ஈரன் தான் பண்ணான்ற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லேடி என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஆக்சுவலா ரிக்கியும் அசிஸ்டன்ட்டையும் ஈரன் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஈரன் தான் கொன்னாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது.
ஹீரோ கூட அந்த 2 கொலையும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நேரம் ஹீரோ எங்க இருந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அசிஸ்டன்ட் பையனை யாரோ கொல்றத ஹீரோயின் பார்த்தாங்கல்ல, அது ஹீரோவா கூட இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹீரோ இருக்காருல்ல, என்னையா பார்த்த அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டிருப்பாரு. இவங்க நல்லா யோசிச்சு பார்க்கும் போது இவங்க பார்த்தது ஜரான் கான் மாதிரி தோணி இருக்கும், அதாவது இந்த டாக்டர் மாதிரி தோணி இருக்கும். ஆனா உண்மையிலேயே இவங்க ஹீரோவை கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் லேடியோட தியரியா இருக்கும். நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பிடுறாங்க. இந்த டாக்டர் அவங்க சொன்னதை பெருசெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. இப்ப அவங்க 2 பேர் நார்மலா பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படி கவனிச்சிட்டு இருக்க டாக்டரும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறாரு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல, நம்ம எதுக்காக இவ தான் 2 கொலையை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறோம், இவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கேன்னு யோசிக்கிறாரு. இதோடயே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.